நிறைந்த சகோதரர் ராமகிருஷ்ணன் அவர்களே, இந்த எழுச்சி மிகுந்த போராட்டத்திலே பங்கு கொண்டிருக்கின்ற பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களே, கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெரியோர்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டும், நம்முடைய போராட்டம் வெற்றி பெறட்டும் என்ற பிரார்த்தனையுடன் தொடங்குகின்றேன். மிகுந்த எழுச்சியுடனும் சரியான திட்டமிடலுடனும் நாம் இங்கே கேரள எல்லை ஓரம் நம்முடைய உரிமைக்காக இங்கே போராடி கொண்டிருக்கின்றோம். பவானி ஆறு தமிழகத்திலே உற்பத்தியாகி கேரளாவுக்கு ஒரு சிறிய தூரம் சென்று மீண்டும் தமிழகத்திற்குள்ளே பவானியாகவும் சிறுவாணியாகவும் வரக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். இந்த பவானி ஆறு கொங்கு மண்டலத்திலே வாழக்கூடிய மக்களுக்கான ஒரு ஜீவாதார உரிமையாக, உண்மையிலேயே நம்முடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு ஆறாக இருக்கின்றது என்பதை நாமெல்லாம் தெளிவாக உணர்வோம். அதன் காரணமாகத்தான் குமாரசாமி ராஜா தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தபோது இந்த பகுதியில் இருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மரியாதைக்குரிய ஈஸ்வரன் அவர்கள், குமாரசாமி ராஜா முதலமைச்சராக தொடர வேண்டும் என்றால் இவருடைய ஈஸ்வரன் அவர்களுடைய ஆதரவு தேவை. அந்த ஆதரவை தருவதற்காக வேண்டி ரிசார்ட்டுக்கும் போகவில்லை, பணமும் பெறவில்லை, நகையும் கேட்கவில்லை. ஒன்றை மட்டும்தான் ஈஸ்வரன் கேட்டார், பவானி அணையை கட்ட வேண்டும் என்று கேட்டார். குமாரசாமி ராஜா முதலமைச்சராக பொறுப்பேற்று விட்டார், அவருடைய பதவி காப்பாற்றப்பட்டு விட்டது. ஆனால் பவானி அணை மட்டும் கட்டப்படவில்லை. உடனடியாக இவர் போர்க்கொடி தூக்குகிறார், பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுகிறார். கூப்பிட்டு பேசும்போது, இந்த அணை கட்ட வேண்டும் என்று சொல்கிறீரே, இதனால் என்ன பலன் என்று சொல்லும் போது, எத்தனை லட்சம் ஏக்கர் இதனால் பயனடையும், எத்தனை கோடி மக்கள் இதனால் பயனடைவார்கள் என்று புள்ளி விவரத்துடன் திரு ஈஸ்வரன் அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். இதை கேட்ட குமாரசாமி ராஜா அவர்கள், இவருக்கு சொந்தமாக இருப்பதற்கு கூட வீடு இல்லை, நிலமெல்லாம் அவருடைய வீடு என்று சொல்லி இவ்வளவு அக்கறையுடன் இந்த கோரிக்கை வைக்கின்றார் என்று சொல்லி பவானி அணை கட்டுவதற்கு மக்களுடைய உணர்வுகளை புரிந்த முதலமைச்சர் என்று இருந்தால் பவானி அணை கட்டப்பட்டது. ஆனால் இன்று காவேரி மேலாண்மை ஆணையம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை, நீண்டகால போராட்டத்திற்கு பிறகு காவேரி தீர்ப்பாணையம் அந்த ஆணையை வெளியிடுகின்றது, அந்த உத்தரவை பிறப்பிக்கின்றது. தமிழக முதலமைச்சராக இருந்தவரும் இப்போது இருப்பவரும் வெறும் கடிதங்கள் மட்டும்தான் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். மத்தியிலே ஆட்சி செய்யக்கூடிய பலமான பிரதமர் என்று சொல்லி அவருடைய வார்த்தைகளிலே சொல்ல வேண்டும் என்றால், மீனவர்களுடைய உரிமையை காக்க முடியாத பலவீனமான பிரதமராக, ஏன் இது என்னுடைய வார்த்தை அல்ல, 26/9/2013 திருச்சியிலே நடைபெற்ற ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே பேசும்போது திரு நரேந்திர மோடி சொல்கிறார், தமிழக மீனவர்களை இலங்கை பிடித்துக் கொண்டு செல்கிறது, சுட்டுக் கொள்கிறது என்றால் அதற்கு காரணம் மத்தியிலே ஒரு பலவீனமான ஆட்சி இருக்கின்றது என்று சொல்கிறார். இன்றைக்கு ஒரு கொலை நடந்திருக்கின்றது. எனவே ஒரு பலவீனமான பிரதமராகத்தான் மோடியை பார்க்கின்றோம். அந்த மோடியும் இந்த தீர்ப்பாணையத்தின் உத்தரவின்படி தமிழக மக்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு மறுக்கக்கூடிய ஒரு சூழலிலே அட்டப்பாடியிலே கேரள அரசு 6 அணைகளை கட்டுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. ஒரு அணையை கட்டி முடித்து விட்டார்கள். தொடர்ந்து தமிழக மக்கள், தமிழக அரசு உரிய அழுத்தம் கொடுக்காததின் காரணமாக மத்திய அரசு இதை எந்த வகையிலும் இதில் தலையிடப் போவதில்லை என்ற
நிலையிலே தமிழர்களுக்கு எதிரான ஒரு மனோபாவத்துடன் செயல்படுவதன் காரணமாக இன்று கொங்கு நாட்டு பகுதி மக்கள் தாகத்துடன் காலத்தை கழிக்க வேண்டிய ஒரு சூழல்ல நம்முடைய அன்பு சகோதரி வானதி சீனிவாசன் ஒரு ஜோக்காக ஒரு வேடிக்கையாக இங்கே தூர்வாரப் போகின்றாராம். தண்ணீர் இல்லாத அணைகளையும் ஆற்றையும் தூர்வார போகக்கூடிய ஒரு காமெடியை இதே தினம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். ஒன்றை மிக தெளிவாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழக இளையோர் முன்னெடுத்து ஜல்லிக்கட்டு என்ற கலாச்சார உரிமைக்காக வேண்டி, அதைத் தொடர்ந்து ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக இன்னும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. நெடுவாசலிலே நடைபெற்ற போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டதற்கு காரணம், போராட்டம் நடத்தக்கூடிய இடத்திற்கு பக்கத்திலே பள்ளிக்கூடம் இருக்கின்றது, தேர்வு ஆரம்பமாகிவிட்டது என்பதன் காரணமாகத்தான் தற்காலிகமாக அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தமிழகத்திலிருந்து முற்றிலுமாக துடைத்து எறியும் வரை மக்கள் போராடுவார்கள். அதுபோன்று இன்று பவானிக்காக நாம் நடத்தக்கூடிய இந்த போராட்டம் ஒரு மாதிரி போராட்டம் தான், ஒரு சாம்பிள் தான், ஒரு முன்னோட்டம் தான். உண்மையான போராட்டம் நடப்பதை தடுக்க வேண்டுமென்றால் அது தமிழக அரசின் கையிலும் மோடி அரசின் கையிலும் தான் இருக்கின்றது. உடனடியாக பவானியின் குறுக்கே கேரளா கட்டக்கூடிய அணைகளை தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லாவிட்டால் மெரினா புரட்சி கொங்கு புரட்சியாக மலரும். அதில் நிச்சயமாக அனைவரும் ஒன்றிணைவோம். கேரளாவுக்கு தகுந்த பாடம் படித்துக் கொடுக்கும் வரை நம்முடைய போராட்டம் ஓயாது. அந்த போராட்டத்தில் நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் எங்கள் உயிர் போனாலும் பவானியினுடைய உயிரை காக்கக்கூடிய வகையில போராட்டம் தொடரும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி. அடுத்து கேரளா அணையை தகர்ப்போம் விடமாட்டோம் அணையை கட்ட விடமாட்டோம் மோடி அரசே மாநில அரசை மோதவிட்டு நடத்தும் நாடகத்தை நிறுத்து. நடிக்காதே மத்திய மோடி அரசை நடிக்காதே. தலையிடு அணை விஷயத்தில் தலையிடு. கட்டாதே அணையை அங்கே கட்டாதே. பாவம் விவசாயி நடத்துவதெல்லாம் நாடகம். மோடி அரசு நடத்துவதெல்லாம் நாடகம். தமிழக மக்களுடைய உயிர் உரிமை பவானி ஆற்றின் குறுக்கே அட்டைப்பாடி பகுதியிலே கேரளா 6 அணைகளை கட்டுவதற்கு திட்டமிட்டு ஒரு அணையை கட்டி முடித்து விட்டது. இதன் காரணமாக கொங்கு மண்டலம் பாலைவனமாக மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. எனவேதான் அனைத்து கட்சிகளும் அமைப்புகளும் ஒருங்கிணைந்து இன்று ஒரு சாம்பிளுக்காக, ஒரு மாதிரிக்காக இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். தமிழக அரசு விழிப்படைய வேண்டும். மத்திய அரசு கேரளா பவானி ஆற்றின் குறுக்கே கட்டக்கூடிய அந்த அணையை தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லாவிட்டால் தமிழக மக்களுடைய உரிமை மீட்பும் வரை இந்த போராட்டம் இன்னும் எழுச்சி போராட்டமாக மெரினா புரட்சிக்கு இணையான கொங்கு புரட்சியாக மாறும். தற்போது பவானி ஆற்றில் தண்ணி வராமல் 3 மாவட்டம் தண்ணி இல்லாமல் விவசாயி திருப்பூர், ஈரோடு, கோவை உள்ளிட்ட எல்லாம் எப்படி பார்க்கணும்? அடுத்த கட்ட போராட்டம் என்னவா இருக்கும்? தொடர்ச்சியாக மோடி அரசு மத்தியிலே பதவிக்கு வந்த பிறகு நியாயமாக கிடைக்க வேண்டிய தமிழர்களுடைய உரிமைகளை எல்லாம் அது பறித்து வருகின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் காவேரி தீர்ப்பாணையம் மேலாண்மை வாரியத்தை அமைக்க கொடுத்த உத்தரவை அமுல்படுத்துவதற்கான ஒரு தைரியம், பலம் மத்திய அரசுக்கு இல்லை. அதே போன்றுதான் கேரளாவில் பவானி ஆற்றின் குறுக்கே அணை, கர்நாடகத்தில் மேகாதட்டில் காவிரிக்கு குறுக்கே அணை,
ஆந்திரா வந்து பாலாற்றின் குறுக்கே அணை. இப்படியாக தமிழர்கள் வஞ்சிக்கப்படுவதற்கு மத்திய மோடி அரசு தான் காரணம். இந்த லட்சணத்துல இங்கு தண்ணீரே இல்லாத சூழல்ல பிஜேபி கொங்கு பகுதியில்